சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தின் போது கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்களை போலீசார் ஆபாசமாக திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 7 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டத்தை நடத்தி வராங்க. இந்த சூழல்ல இன்று பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி சாலையில ஒன்றிணைந்து முற்றுகையிட முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை அந்த கல்லூரி சாலையில தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்பட்டனர். இதுல பல்வேறு அந்த மாற்றுத்திறனாளிகள் பகுதி நேர ஆசிரியர்களும் இருந்ததுனால பெண் பகுதி நேர ஆசிரியர்களை இடத்துல தொட்டு காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்படி போது பத்திரிகையாளர்களையும் தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டி பெண் பத்திரிகையாளர் ஒருவரை காவல்துறை ஒருவர் தாக்கியுள்ளார். இதனை அடுத்து அந்த பெண் பத்திரிகையாளர்களும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாம அந்த காவலர்கள் அந்த போராட்டக்காரர்கள் மீது ஒரு ரவுடியை போல் கையாளக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. கொளுத்தும் வெயிலில் சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை தரத்தரவென்று இழுத்து சென்று அந்த மாநகர பேருந்தில் கைது செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அப்போது மாற்றுத்திறனாளி பெண் பகுதி நேர ஆசிரியர் இந்த ஆட்சியை நம்பிதான் நாங்க எங்களுடைய வாக்குகளை செலுத்தினோம், இப்போ எங்களை நடு ரோட்டுல நிறுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு உருக்கமான வார்த்தைகளும் நம்ம கேட்க முடிந்தது. இப்படி ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மார்த்தட்டிக்கூடிய இந்த சூழல்ல தான் தற்போது இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு சொன்ன திமுக அரசு இதுவரை அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படவில்லை. அவர்கள் இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறையினரும் ஏவ விடப்பட்டு இருக்காங்க. அந்த காவல்துறையினரை கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் மீதும் இப்போது தாக்குதல் நடந்திருக்கு. பத்திரிகையாளர்களை தகாத வார்த்தைகளால காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.